கருஞ்சீரகம் இவ்ளோ பிளாக்கா இருக்குல்ல, இதுல அவ்ளோ எள்ளு மாதிரி இருக்குல்ல நம்மளோட இருக்கு. ஆனா இந்த கருஞ்சீரகம் வந்து ஆக்சுவலி மெலனின் பிக்மெண்ட் அதிகமா இருக்கு. இந்த வெண்புள்ளிகள் முடி நரைக்காம இருக்கிறதுக்கு இதை வந்து ஆயிலாவே அப்ளை பண்ணுவாங்க ஹேர்க்கெல்லாம், ஆக்சுவலி முடி வளர்றதுக்கு. மரணத்தை தவிர எல்லா நோய்களுக்குமான அருமருந்துன்னு அப்ப அதாவது ஒருத்தவங்க சாக போறாங்கன்னா அந்த சாவை மட்டும் தான் தடுக்காதான், அவ்வளவுதான் புரிஞ்சிச்சு. இதுலயே எல்லாமே அந்த டெத்தை மட்டும் அது தடுக்காது, மித்தபடி எல்லா நோய்களையும் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுட்டு ஹனில மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டு தூங்க போகும்போது பெட் டைம்ல ஒரு பிஞ்ச் அளவுக்கு 1 to 2 grams டெய்லி எடுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. எப்ப ஸ்டாப் பண்ணணும் எனக்கு போதும்ன்றது எப்ப தெரியும், என் உடம்புல கம்ப்ளீட்டா இது எல்லாமே சரி பண்ணிச்சு அப்படின்னா, இந்த கை கால் உள்ள கை கால் லைட்டா ஒரு எரிச்சல் சென்சேஷன் வருதுன்னா ஓகே எனக்கு போதுமான அளவுக்கு டோசேஜ் வந்துருச்சு. இப்ப நம்ம கேரட் பீட்ரூட் ஜூஸ் குடிக்க சொல்லுவேன் நிறைய பேஷண்ட்டை. குடிச்சிட்டே இருக்கும்போது திடீர்னு யூரின் வந்து ரெட் கலர்ல போகுதுன்னா பீட்ரூட் போதும், என் உடம்புல நைட்ரிக் ஆக்சைடு கம்மியா இருக்கு, நைட்ரிக் ஆக்சைடு போதுமான அளவுக்கு என் உடம்புக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட உடம்புல வந்துட்டு கொரோனா வராது. இப்ப கூட நீங்க மேலை நாடுகள்லாம் பாத்தீங்கன்னாக்க நைட்ரிக் ஆக்சைடு மாஸ்க் மாதிரி வைக்கிறது, நைட்ரிக் ஆக்சைடு வந்துட்டு இன்ஹேலர் மாதிரி வைக்கிறது. ஏன்னா நைட்ரிக் ஆக்சைடு உடம்புல நல்லா இருந்ததுன்னா கொரோனா நோய் தொற்று வந்து உடம்புல பெருசா வளரல அப்படின்னு சொல்லி அதை பத்தி நிறைய ஆய்வுகள் வந்துச்சு. அதுல வந்துட்டு அக்பா ப்ராடக்ட், அக்பா நிறைய சாம்பிராணியோட இதுல வந்து அக்பான் விக்கிறாங்க நிறைய. லிவ் 52 பாக்குறோம்ல, கீழாநெல்லி விக்கிற மாதிரி எப்படி போஸ்வெல்லியாக்கு அக்பா விக்கிறாங்களோ அந்த மாதிரி இந்த கருஞ்சீரகத்துக்கு அவ்வளவு ஒரு பெருசா மார்க்கெட்ல தெரியுமா, காமன் பீப்புளுக்கு இது போய் ரீச் ஆச்சா அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு நம்மளோட முஸ்லிம் சகோதரர்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். குரான்ல அவங்க படிச்சதுனால எல்லாருக்குமே இது ரொம்ப தெரியும். அதனால ஆனா நம்மளுக்கு காமன் பீப்புள்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அவ்வளவா நம்மளுக்கு தெரியாது இல்லையா. சோ இந்த விஷயத்தை இன்னைக்கு எடுத்துக்குவோம், நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்து இதை பத்தி படிக்க ஹோமியோபதியில நைஜெல்லா சட்டைவான்னு இது ஒரு மருந்தா யூஸ் பண்றோம். எல்லா கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கும் நான் கொடுப்பேன். அப்படியே அந்த கட்டிகள்லாம் சுருங்கிடும். அவ்வளோ அழகா கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணுது, அவ்வளோ அழகா அவங்களோட லைஃப் ஸ்பேன் அப்புறம் லாங் பண்ணுது. இது வந்து இந்த கிளாண்டுன்னு கிடையாது, எல்லா கிளாண்ட்லயும் ஆக்ட் பண்ணுது. குறிப்பா கணையத்துல போய் வேலை பார்த்து கணையத்தை ரிப்பேர் பண்ணி இன்சுலின் சுரக்க வச்சு சர்க்கரை நோயை முழுமையா இல்லாம ஆக்கி கொடுக்குது. நான் சுகர்னு ஆரம்பத்துல இந்த பசங்க வருவாங்க 25 வயசு 26 வயசு சுகர் வந்துருது எல்லாமே அவங்க இப்ப வந்துட்டு அடுத்து அவங்க லைஃப் எவ்வளவு இருக்கு, 35 வயசு கிட்னி ப்ராப்ளம் பார்க்கணும், என்ன பண்ணும், இவங்களோட எதிர்காலத்துக்கு என்ன பண்றது ரொம்ப கவலையா இருக்கும். ஆக்சுவலி கருஞ்சீரகம் வெந்தயம் சமாளம் எடுத்துக்கணும் 100 கிராம் வச்சுக்கோங்க, ஓமம் ஒரு 50 கிராம் இந்த மாதிரி ப்ரொபோர்ஷன்ல எடுத்து இதை நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுட்டு நைட் 1/4 டம்ளர் தண்ணீர்ல 1 டீஸ்பூன் குடிக்க சொல்வேன். பிசிஓடி, கருமுட்டை நீர்க்கட்டிகள், மென்சஸே ஆகல, இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஒழுங்காவே ஆகல, இவங்க எல்லாருக்கும் இது ஒரு பெஸ்ட் மெடிசன். எல்லா கிளாண்டுனா ஆண்களோட விதைப்பையில இருந்து பெண்களோட கருமுட்டை வரைக்கும் வேலை பார்க்குது.